இந்த உலகத்திலேயே இன்னைக்கு ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒருத்தர்னா அது உங்க ஃபேமிலின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. ஹலோ, ஹாய், உங்க நேம் என்ன? ரித்திகா விஷ்ணு. ரித்திகா விஷ்ணு, எப்படி இருந்துச்சு விஜய் அங்கிளை மீட் பண்ணிட்டு வந்தீங்கல்ல? ஹாப்பியா இருக்கு. Thank you so much. பயங்கர இஷ்டம் வரி. டிவில எல்லாமே விஜய் அண்ணனோட பாட்டை போட்டு டான்ஸ், ஒரே டான்ஸ் தான் இங்க. எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு விஜய் அங்கிளை? ஒருபாடு இஷ்டம். ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அங்கே போனா? ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கு. 5 hours 6 hours வெயிட் பண்ணிட்டேன். ஈவினிங் 7 o'clock அப்போ போய் after that 2 o'clock 3 o'clock மீட்டிங் இருந்தது. 2 o'clock அது வரைக்கும் பாப்பாவும் தூங்கல. she was waiting for அண்ணன். மலமா பித்தா பித்தாத்தே மலமா பித்தா பித்தாத்தே தா பித்தா பித்தாத்தே மலமா பித்தாத்தே. இந்த உலகத்திலேயே இன்னைக்கு ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒருத்தர்னா அது உங்க ஃபேமிலின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. தளபதி வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கேரளாவே பயங்கர ஒரு ஃபெஸ்டிவலா தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லியும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து நம்ம தளபதியை பார்க்கறதுக்காக அந்த அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த ஸ்டேடியம்க்கு வெளியில கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதி கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு கேரளால வராரு. அந்த ஒரு ஃபீலே உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா? 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இங்க இதுக்கு முன்னாடி வேட்டைக்காரன் அதோட ரிலேட்டட் தான் வந்தது. அங்க எல்லாரும் வந்து அண்ணனோட பிக் ஃபேன்ஸ். பெரிய ஃபேன். அதனாலதான் இந்த குழந்தையும் சின்ன வயசுல இருந்தே from 3 months onwards she started watching the movies. Okay. ஃபர்ஸ்ட் மூவி தான் சர்க்கார் தான் ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் வந்து அந்த டிவில எல்லாமே விஜய் அண்ணனோட பாட்டை போட்டு டான்ஸ், ஒரே டான்ஸ் தான் இங்க. இவரு 2 பேரும் அப்படித்தான் பயங்கர வாதுத்தனம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா இருக்காங்களே, கிட்டத்தட்ட ஒரு 200 எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள. இப்ப கூட கிரீன்ஃபீல்ட் போயிட்டு தான் வரேன். போயிட்டேன், ஆனா பார்க்க முடியல. நாளைக்கு 4 மணிக்கு பார்க்கலாம்னு சொல்லுங்க. டைமிங் வச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு கிளம்பி போயிடுறீங்க. தானே டைம் ஆனா அண்ணனை மீட் பண்ணேன். ஆனா it was really unexpected. காரணம் அண்ணன் வந்து குழந்தைகிட்ட ஷேக்கான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா அண்ணன் வான்னு சொல்லியப்போ இவ்வளவு போயிட்டேன். that was really nice for us. எப்படி கரெக்டா ஃபைண்ட் பண்ணி வந்தாரு? சோ நீங்க கூப்பிட்டீங்களா இல்ல பாப்பா ஏதாவது அண்ணா அப்படின்னு சொல்லி கத்துனதுக்கு அப்புறம் உங்க விஜய் அங்கிள் அப்படி கத்துக்கிட்டு இருங்க கத்துட்டேன். தமிழ் நல்லது இல்ல. அப்போ விஜய் அங்கிள் she was like விஜய் அங்கிள் அப்படி loudly she was like. and commandos saw her and suddenly Annan came back and take her. ஓகே, எப்படி இருந்தது அந்த ஒரு மொமெண்ட்? தளபதி நம்ம கிட்ட தான் வர போறாரு. நம்ம ஆக்சுவலி நிஜமா கனவா அப்படி எதுவும் நமக்கு தெரியல. we was like shocked, we was stuck for a moment. ஓகே, அப்படி எல்லாம் திடீர்னு இருந்துச்சு. பெட்டன்னு நாங்க அங்க போயதும் அண்ணா வந்து எல்லாம் பெட்டன் 15 மினிட்ஸ்க்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டேன். ஹலோ, ஹாய், உங்க நேம் என்ன? ரித்திகா விஷ்ணு. ரித்திகா விஷ்ணு, எப்படி இருந்துச்சு விஜய் அங்கிளை மீட் பண்ணிட்டு வந்தீங்கல்ல? ஹாப்பியா இருக்கு. என்ன சொன்னீங்க விஜய் அங்கிள்கிட்ட? விஜய் அங்கிள்கிட்ட எந்த பாருங்க கிஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு விஜய் அங்கிளை? ஒருபாடு இஷ்டம். உங்களுக்கும் சொல்ல ஏதாவது ஃபேவரட் ஃபிலிம் எல்லாம் இருக்கா விஜய் அங்கிளோட? ஃபேவரட் மூவி தானே? ஃபேவரட் மூவி லியோ. அதான் லியோ அந்த ஹைனா சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதாவது தளபதி சாரோட டைலாக் பேசுறீங்களா இல்ல ஏதாவது சாங் பாடுறீங்களா? மலமா பித்தா பித்தாத்தே மலமா பித்தா பித்தாத்தே தா பித்தா பித்தாத்தே
malam pitata. Jali ha itu nalalaku punadi. Jali ha itu nodi. Halamati habibo. Halamati mati pandale. Halati habibo. Halamati mati pandale. Halati habibo. Halamati mati pandale. Halati habibo. Halamati mati oh. ஆஹா செம கியூட்டா பாடுனீங்க. அதை விட அந்த என்ன டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? நல்லா இருந்துச்சு உங்க டான்ஸும், கியூட்டா இருந்துச்சு. நாங்க பாக்குறதுனால யூடியூப் போட்டா ஃபர்ஸ்ட் சஜஷன் விஜய் விஜயோட பாட்டு அது எவ்வளவு பார்த்து பார்த்து பழக்கமாயிடுச்சு. ஓகே. பிரெக்னண்டா இருந்த போல விஜய் சாங்ஸ் விஜய் சாரோட பாட்டு கேட்கும் போது വയറ്റിൽ வந்து ഉതപ്പാറ്. ഓ 7 months കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്കും ആ ഒരു ഇതുണ്ട്. നമ്മള് വീട്ടില് വരുമ്പോഴത്തേക്കും ആ ഒരു ഇതുണ്ട് നല്ല. അതെ, പിന്നീട് ഡെലിവറി കഴിഞ്ഞു. തേർഡ് മന്ത് ആയപ്പോഴത്തേക്കുമാണ് ഫസ്റ്റ് മൂവി കൊണ്ടുപോയത്. അതും ബാക്കി ഉള്ള സമയമെല്ലാം ഭയങ്കര ഇതേപോലെ ഭയങ്കര നോയ്സിയാണ്, എപ്പോഴും കരച്ചിലാണ്, അങ്ങനെ കാര്യങ്ങളൊക്കെ. പക്ഷെ സിനിമ കാണുന്ന സമയം മാത്രം ഷീൽ ബി സൈലന്റ്. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க இன்னைக்கு? ரொம்ப நந்தாயிருந்தது. நீங்க தான் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணி. ஓகே, சோ ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு லைட்டா அந்த ஸ்டொமக் பர்னிங் மொமெண்டா இருந்திருக்கும்ல? த்ரில்லிங்கா இருந்துச்சு. They were shocked. Like രാത്രി ഉറങ്ങി എണീറ്റപ്പോഴത്തേക്കും ഫുൾ സോഷ്യൽ മീഡിയ ഫുൾ ഋതികയാണ് വൈറൽ. സോ അവരും ഭയങ്കര ഷോക്ക്ഡ് ആയിരുന്നു. എന്താ പറ്റി, എങ്ങനെ കണ്ടു, എല്ലാവർക്കും അതാ എങ്ങനെ എടുക്കാൻ പറ്റി. ஓவர்நைட் பிக்சர் சேஞ்ச் ஆகி மொத்தத்துல. ஓகே, டெய்லியும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க சில ஃபேன்ஸும் வந்து அந்த ஷூட்டிங்ல எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ அப்படின்னு. ஸோ நீங்க வந்து இந்த லைவா ഷൂട്ടിംഗിൽ എല്ലാം പോയി കലർന്നിട്ടീங்களா, പാത്തീங்களா? ഇല്ല, ഷൂട്ടിംഗ് ലൈവായിട്ട് കണ്ടില്ല, ഞങ്ങള് പോയിട്ടില്ല. അവിടെ ഉണ്ടായിരുന്നു, ഞങ്ങള് അണ്ണനെ കാണണമെന്ന് പറഞ്ഞ് വെയിറ്റ് ചെയ്തു, അവിടെ കണ്ടു. അവിടെ ആ സമയത്ത് ഞങ്ങൾ പോയ സമയത്ത് ഗ്രീൻ ഫീൽഡ് വെയിറ്റ് ചെയ്തെങ്കിലും കാണാൻ പറ്റിയില്ല, பார்க்க முடியல. அதனால ஹயாத்துக்கு போயிட்டேன். அங்கதான் அண்ணன் தங்கிட்டு இருக்காரு. ஓகே, சோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பாப்பீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அங்க போனா? ஏன்னா அவ்வளவு கிரவுட் இருக்கு. ஒரு 5 hours 6 hours வெயிட் பண்ணிட்டேன். ஈவினிங் 7 o'clock ஆயப்போ போய் after that 2 o'clock 3 o'clock மீட்டிங் ചെയ്തது. 2 o'clock அது வரைக்கும் பாப்பாவும் தூங்கல. she was waiting for அண்ணன். ஃபர்ஸ்ட் டே சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் டே கிட்டத்தட்ட 6 hours கிட்ட வெயிட் பண்ணீங்களா ஏர்போர்ட்ல? അതെ ഞങ്ങൾക്ക് അറിയില്ലായിരുന്നു, അവിടെ ടൈമിംഗ് അറിയില്ലായിരുന്നു, എപ്പോഴാണ് കാണാൻ പറ്റിയാന്ന് ടൈമിംഗ് അറിയില്ലായിരുന്നു. അപ്പൊ അങ്ങനെ ഞങ്ങള് പോയി, എന്തെങ്കിലും ഒരു ചാൻസ് ഉണ്ടെങ്കിൽ കാണാമെന്ന് വിചാരിച്ചു പോയതാ. പക്ഷെ അപ്പോഴും പറ്റിയില്ല. അപ്പൊ ഇച്ചിരി വിഷമമായിരുന്നു. അത് കരച്ചിലായിരുന്നു. ഭക്ഷണം കഴിക്കില്ല എന്ന് പറഞ്ഞു. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു ഭക്ഷണം കഴിച്ചു കഴിഞ്ഞാല് വിജയ് ആങ്കിളിനെ കാണിച്ചു തരാന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ പിന്നെ ഭക്ഷണം കഴിച്ചു. എന്നിട്ട് പിന്നെ വീണ്ടും ഹയാത്തിലോട്ട് പോയി. പക്ഷെ ഞങ്ങൾ ചെന്നപ്പോ തന്നെ ഉടനെ ഷൂട്ടിംഗ് കഴിഞ്ഞ് അണ്ണം വരുന്ന കറക്റ്റ് ടൈം ആയിരുന്നു. വണ്ടി കണ്ടു, ഞങ്ങൾ 3 പേരും കൂടി ഓടിപ്പോയി കറക്റ്റ് ഫ്രണ്ടിൽ ചെന്നു. അപ്പൊ ഇവള് വിജയ് അങ്കിൾ അങ്ങനെ സ്ക്രീം ചെയ്യുമായിരുന്നു. അത് കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്കും അണ്ണൻ ആ ഒരു സൈഡിലോട്ട് പോയിട്ട് പിന്നെ തിരിച്ചു വന്നു. വന്ന് മോളെ വാന്ന് പറഞ്ഞ് വിളിച്ചു, മോളെ എടുത്തു. അപ്പോ ഇവള് കിസ് ചെയ്തായിരുന്നു. എന്നിട്ട് തിരിച്ച് ഭയങ്കര കെയറിംഗ് ആയിട്ടാണ് തിരിച്ചു തന്നത് മോളെ. അത്രയും കെയറിംഗ് ആയിട്ട് കാല പാത്തുക്കോ അപ്പടി സൊന്നി ഹസ്ബൻഡ് കയ്യില് ഭദ്രമാ തിരിച്ചു കൊടുത്തിട്ടാണ് പോയത്. தளபதிக்கு கிஸ் கொடுத்த மொமெண்ட், ஆஹா, அந்த கேள்வி கேட்கும் போதே கிஸ் கொடுக்குறீங்களே. 2 தடவை உம்மா வச்சு 2 times. ஓகே, பயங்கர ஹாப்பி. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சோ தளபதிக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படிதான். സിനിമ കാണുന്ന സമയത്ത് പറയും വിജയ് അങ്കിളിനെ നേരിട്ട് കാണണം, ഹഗ് ചെയ്യണം എന്നൊക്കെ പറയും. അപ്പം ഈ ഒരു ചാൻസ് മോള് ഭയങ്കര ഷോക്ക്ഡ് ആണ്, ഞങ്ങളും ഷോക്ക്ഡ് ആണ്, എക്സൈറ്റഡ് ആണ്. അപ്പൊ അവൾ എന്തായാലും ആ ഒരു കാര്യം അവള്
ചെയ്യത്തില്ല. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു അവളുടെ ആഗ്രഹമാണ്, അവൾക്ക് കിട്ടിയ ഒരു ഭാഗ്യം അവൾക്ക് ഇപ്പൊ ഈ ഒരു ഏജിൽ അവൾക്ക് അറിയില്ല അവൾ ആരുടെ കയ്യിലാണ് ഇരിക്കുന്നത്, എന്താണ് നമ്മുടെ വേൾഡ് വൈഡ് സൂപ്പർ സ്റ്റാറിന്റെ കയ്യിലാണ് അവൾ ഇരിക്കുന്നത് എന്നുള്ള അവൾക്ക് അറിയില്ല. പക്ഷെ നമുക്കറിയാലോ. അപ്പൊ ഞാൻ ആ ഒരു മൊമെന്റ് അവളോട് പറഞ്ഞു കിസ് ചെയ്തു, അങ്കിളിന് ഉമ്മ കൊടുക്കുന്ന പറഞ്ഞു. അപ്പൊ ഉടനെ കേട്ട പാതി അവൾ ഉടനെ ഉമ്മ കൊടുത്തു. ഒരു തവണ ഉമ്മ കൊടുത്തിട്ട് ഒന്നും കൂടെ ഉമ്മ കൊടുത്തു. അതിനുശേഷം எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கோட் படத்துக்காக? നമ്മള് വിജയ് സാറുടെ എല്ലാ മൂവീസും ഫസ്റ്റ് ഡേ തന്നെ കാണും. ഫാൻ ഷോ കാണാൻ പറ്റിയില്ലെങ്കിലും ഞങ്ങള് മിക്കവാറും സെക്കൻഡ് ഷോ അല്ലെങ്കിൽ ഈവനിങ് ഷോ എല്ലാം ഫസ്റ്റ് ഡേ തന്നെ കാണും. അത് വിജയ് സാർ ആയാലും സൂര്യ സാർ ആയാലും ഇവരുടെ എല്ലാ മൂവീസും നമ്മള് ഫസ്റ്റ് ഡേ തന്നെ കാണും. അപ്പൊ ഗോഡ് മൂവിക്ക് വേണ്ടി ഇനി ഈഗർലി വെയിറ്റിംഗ് ആണ്. വിഷിംഗ് ഓൾ സക്സസ് ഫോർ ടീം ഗോഡ്. தளபதியோட லுக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, ஒரு மாதிரி கிளீன் ஷேவ்ல இருந்தாரு. அது பாக்கும்போது எப்படி இருந்தது? அந்த லுக்ல எப்படி இருக்காரு? ഡിഫറെന്റ് ഫേസ് ആയിരുന്നു. മോള് ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു അതെന്ത് പറ്റി വിജയ് അങ്കിളിന്റെ ഫേസ് മാറിയതെന്ന് പറഞ്ഞ് മോള് ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പൊ ഞാനിങ്ങനെ പറഞ്ഞു കൊടുത്തു അത് ആ ഫിലിമിൽ അങ്കിൾ ആ ഒരു ഇതിലായിരിക്കും, ഗ്രേ ഹെയറും മീശയൊന്നും ഇല്ലാതെ ബിയർഡൊന്നും ഇല്ലാതെ ഉള്ളൊരു ലുക്ക് ആയിരിക്കും എന്ന് പറഞ്ഞു. എന്തായാലും വെയിറ്റ് ചെയ്യാണ്, എക്സൈറ്റഡ് ആണ് എന്താണ് എന്നറിയാനായിട്ട്. ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആയിട്ട് വെയിറ്റ് ചെയ്യാണ്. എങ്ങനെയാണ് സ്റ്റോറി, ഡബിൾ റോൾ ആണ് എന്ന് അറിഞ്ഞു, എന്താണ് കാര്യങ്ങളൊക്കെ കാണാൻ വെയിറ്റ് ചെയ്യാണ്. ஆனா டெய்லியும் மறக்காம கண்டிப்பா டைமிங்க்கு வந்து தளபதி ஃபேன்ஸை மீட் பண்ணிடுறாரு. அவங்க மாலை வச்சிருந்தாங்கன்னா அந்த மாலை போட சொல்லி அதை அட்ரஸ் பண்றாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்றாரு, ஆட்டோகிராஃப் வேணும்னா போட்டு கொடுக்குறாரு. ஸோ ஃபேன்ஸ் கிட்ட கூட நேற்று பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேரளாவுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஸோ அவர் வர்றதை தாண்டி தன்னோட ஃபேன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் டைம் എടുത്ത് എല്ലാத்தையும் ഇന്ററാക്ട് പண்றாரு, പേசுறாரு. அதெல்லாம் 2 PM വളരെ ലേറ്റ് നൈറ്റ് ആണ്. ഷൂട്ടിംഗ് കഴിഞ്ഞ് വളരെ ടയർഡ് ആണ്. പക്ഷെ എന്നിട്ട് പോലും ഒരു ഹെസിറ്റേഷനും ഇല്ലാതെ പുള്ളി തിരിച്ചു വന്നു, മോളെ എടുത്തു, നിന്ന് എല്ലാ സൈഡിലും എല്ലാവർക്കും ഹൈ കൊടുത്തിട്ടാണ് പുള്ളിക്കാരൻ തിരിച്ചു പോയത്. ഫാൻസിന് അത്രയും ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കുന്നതുകൊണ്ട് തന്നെയാണ് ആ ഒരു ലേറ്റ് നൈറ്റിലും ഇത്രയും എഫേർട്ട് എടുത്ത് ഇത്രയും ക്രൗഡിന്റെ അടുത്ത് വന്ന് മോളെ എടുക്കുക എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത് ഇച്ചിരി ഒരു ടാസ്ക് ആണ് ആ ഒരു ടൈമില്. അപ്പൊ ഇങ്ങനെ ഒത്തിരി ക്രൗഡഡ് ആയിരുന്നു. അപ്പൊ മോളെ എടുക്കുമ്പോൾ തന്നെ ബാക്കിയുള്ളവര് സെൽഫിക്കും എല്ലാം ഇങ്ങനെ വിളിച്ചുകൊണ്ടിരിക്കുവാണ്. അപ്പൊ അത് നോക്കാണ്ട് അത്രയും ഇമ്പോർട്ടൻസ് ഫാൻസിന് കൊടുക്കുന്നതുകൊണ്ട് തന്നെയാണ്, സ്വന്തം ഇതിനെക്കാട്ടിയും ഫാൻസിന് ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കുന്നതുകൊണ്ട് തന്നെയാണ് ആ ഒരു ടൈമിലും ഒരു 2 o'clock ആ ഒരു ടൈമിൽ വന്ന് മോളെ അടുത്ത് വന്നത്, മോളെ എടുത്തതും. അപ്പൊ അത്രയും ഹമ്പിൾ ആയിട്ടുള്ള ഒരു പേഴ്സണാലിറ്റിയാണ് നമ്മൾ അവിടെ കണ്ടത്. അത് മാത്രമല്ല ഒരു അത്രയും കെയറിങ് ആയിട്ടുള്ള ഒരു അച്ഛൻ ആ ഒരു சேஃப் ஆயிட்டு குஞ்சினை திருச்சு கொடுക്കുന്ന போലെയാണ് മോളെ തിരിച്ചു തന്നത്. இங்க எங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இப்போ ரீசெண்டா அவர் வந்து பாலிடிக்ஸ் உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு இல்லையா? விட்டா கேரளால இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா கேரளாலேயே ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளவு சப்போர்ட் கிடைக்குது. சப்போர்ட் கிடைக்கும். அண்ணாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு, நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அதனால நிறைய சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இப்போ பாலிடிக்ஸ் உள்ள அவ மற்றவருக்கு உதவி பண்ற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். அதனால நிஜமா பொலிட்டிக்ஸ் ஆனாலும் அண்ணாக்கு நல்லா ரீச் கிடைக்கும், நிறைய சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பா. அவர் பாலிடிக்ஸ் உள்ள போறதுனால இதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிப்பாரு, அப்புறம் இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாலிடிக்ஸ்லயே இருக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பாதிக்கிற மாதிரி ஒரு செய்தியா இருந்துச்சு? കേട്ടപ്പോ നല്ല വിഷമമായി. നമുക്ക് അറിയില്ല അണ്ണൻ ആ ഒരു തീരുമാനത്തിൽ നിന്ന് മാറുമെന്ന് വിചാരിക്കുന്നു. നമുക്ക് അറിയില്ല, നമുക്ക് വെയിറ്റ് ചെയ്യാം. എന്തായാലും ഇനി ഗോട്ടുണ്ട്, ലിയോ സെക്കൻഡ് പാർട്ട് വരുന്നുണ്ട്, നമുക്കത് വെയിറ്റ് ചെയ്യാം. അത് കഴിഞ്ഞിട്ട് അണ്ണൻ വീണ്ടും ഫീൽഡിൽ ഉണ്ടാവും. പൊളിറ്റിക്സും സിനിമയും ഒരുമിച്ച് കൊണ്ടുപോകാൻ പുള്ളിക്ക് സാധിക്കും എന്ന് വിചാരിക്കുന്നു. Okay, thank you so much. ரொம்ப நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. Thank you so much. Okay. Thank you so much. Bye.